வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம ரேவதி கார்த்திட்ட வந்து சொல்றாங்க, இந்த பாருங்க கோயில்ல தம்பதி சம்யுக்த பூஜை அப்படின்னு வந்து ஒன்று நடக்குதான். அந்த பூஜையில நம்ம கணவன் மனைவியாட்டு கலந்து அந்த பூஜையை சிறப்பாக செய்தோம்னா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பூஜையை நம்ம ரெண்டு பேரும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம கார்த்தி சரி ரெண்டு பேரும் இந்த பூஜையை நடத்தலாம் அப்படின்னு வந்து இந்த பூஜை ஆரம்பிக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா அதை அப்படியே வந்து பார்க்குறாங்க. நம்ம சந்திரா வயிறு பற்றி எரியுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவியாக இந்த பூஜையை செய்கிறாங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சு கஷ்டப்படும், இதை இப்படியே விட்டுடலாமா? சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நம்ம இதெல்லாம் வந்து அவளை கூட்டி கொண்டு வந்து நிரூபிக்கணும். இப்போ கையும் களவுமா சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் நம்ம சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட போகிறாங்க. என்ன சந்திரா என்கிட்ட வந்து நிற்கிற அப்படின்னு வந்து கேட்டோன்னே, என்னக்கா உன் பொண்ணு பண்ண காரியத்தை நீயே வந்து பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி இழுத்து கொண்டு வந்து, இந்த பாரு கணவன் மனைவியாட்டம் அவங்க ரெண்டு பேரும் உன்னை அந்த பூஜையை நடத்தாங்க, உன்னை முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. கண்டிப்பாக ராஜராஜாவை கையால் கும்பாபிஷேகம் நடக்க நான் விட மாட்டேன். அவன் இவ்வளோ தூரம் என்ன முட்டாளாக்கியிருக்காம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோட நம்ம கார்த்திகிட்ட, இந்த பாரு நீ கணவன் மனைவியா என் பொண்ணுக்கிட்ட நடந்த அந்த பூஜையை வந்து செய்ததை நான் பார்த்தேன். இனி என்ன ஏமாற முடியாது. உங்கள் மாமா கையால் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு தானே வந்து டீல் போட்ட, அந்த டீல் இப்போ வந்து முறிஞ்சு போச்சு. இனி வந்து கும்பாபிஷேகம் என் புருஷன் கையால் நடக்காது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி, மாமா இது எல்லாமே எங்கள் சித்தியோட வேலை தான். எங்கள் சித்திக்கும் சிவனாண்டிக்கும் உள்ள உறவை கண்டிப்பாக நான் வெட்ட வெளிச்சமாக்கணும் மாமா. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் புரிய வரும் அப்படின்னு சொன்ன நேரம், உங்கள் அம்மாவுக்கு கோபம் வந்து எப்படியோ வந்து உங்கள் பாட்டி சாவுக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி காரணம் அப்படின்னு தானே நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் வந்து தெரிஞ்சுதான் இந்த கோபம் பனி போல் போயிடும். எப்படியாவது வந்து அவங்க காரணம் இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து சொல்லுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு சிவனாண்டி வந்து ஊர் மக்கள் முன்னாடி சாட்டையால் அடி வாங்குத அப்படியே வந்து நம்ம சந்திரா வந்து பார்க்குறாங்க, கொதி தெழுறாங்க. இந்த கார்த்திய ரேவதியை நான் சும்மா விட போகிறதில்ல, இதுக்கெல்லாம் அவங்க தானே காரணம். மயில் தந்திரமாக வந்து அந்த பஞ்சாப் சிங் கெட்ட போட்டு என் புருஷனை நம்ப வச்சு கழுத்தறுத்த பாவி, இதுக்கு எல்லாம் நான் வந்து அவங்கள பழி தீர்ப்பேங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எல்லாரும் வந்து இந்த ரேவதி வந்து என் அக்கா முழுசாக ரேவதியை நம்பிட்டு இருக்கா. அது மட்டும் கார்த்தியும் ரேவதியும் வந்து ஒன்று சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம நிரூபிக்கணும். ஏன்னா சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டா வெறுப்பாக காட்டுன மாதிரி என் அக்கா கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து என் அக்கா வந்து ரேவதி மேலே இருக்க நம்பிக்கையை உடைஞ்சிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் இந்த சைடு நம்ம ரேவதி கும்பாபிஷேகம் சும்மா இரு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிடக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சுன்னா உங்கள் அப்பா கையால் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் தடுத்துருவாங்க அப்படின்னு வந்து நல்ல விதமாக சொல்லி பார்ப்பாங்க நம்ம கார்த்தி. ஆனாலும் ரேவதிக்கு வந்து கொள்ளுபாடு இல்லை. அவங்க நேர போய் வந்து நம்ம கார்த்திகிட்ட கோயில்களில் வந்து தம்பதி சம்யுக்த பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் நம்ம கணவன் மனைவியாட்டு கலந்து அந்த பூஜையை சிறப்பாக பண்ணுனா நம்மளுக்குள்ளே பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குள்ள நல்ல வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகிட்ட வேண்டி நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க, மாமா இந்த பூஜையை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் மாமா. அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது வந்து ஒரு அந்த தடை வந்து தீர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. எனக்காக இந்த பூஜையை நீங்கள் வந்து என் கூட இருந்து செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கேட்க நேரம் நம்ம கார்த்தியால் தட்ட முடியலை. சரி இந்த பூஜையை செய்யணும்னு ஆசைப்படுற உன் விருப்பப்படியே இது நடக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியும் சொல்லிடுறாங்க. பூஜை ஏற்பாடுகள் நடக்குது. நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே மாற்றி வந்து அழகாக அந்த பூஜையை இருந்து பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க நம்ம சந்திரா. அவங்க பார்க்குறாங்க, சாக்காரங்க
அந்த வீடியோவை அப்படியே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அக்கா வீட்டுக்கு ஓடி வராங்க தலை தெறிக்க, எப்படியாவது என் அக்காக்காரிக்கிட்ட இதெல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்தோடனே நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து, என்ன சந்திரா இவ்வளோ ஆவேசமாக எங்கேருந்து ஓடி வர, எதுக்காக இப்படி படபடத்துட்டு நிற்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம், அக்கா உன்னை முட்டாளாக்கியிருக்கான் அந்த டிரைவர் பையன், உண்மையாட்டே கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க, அதுக்குள்ள ஃபுட்டேஜ் தான் இன்னும் இருக்குது, நீயே உன் கண்ணால் பாரு அப்படின்னு வந்து காட்ட நேரம் அப்படி பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி ரேவதி வந்து ஒரு பூஜையை வந்து ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னு வந்து கேட்குற இடம், நீயே வந்து பாருக்கா அப்படின்னு வந்து கோயிலுக்கு தரதரன்னு நம்ம சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கார்த்தி ரேவதி அந்த நம்ம ரேவதி சொன்ன அந்த சம்யுத்த பூஜையை வந்து ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம கார்த்தி என்ன முட்டாளாக்கியிருக்கான் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த டிரைவர் பையன் என்னென்ன போய் சொன்னான், ரேவதி எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட நடிச்சிருக்கான், அப்படியெல்லாம் நான் செய்தேன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமாவை நான் அனுப்பி வைப்பேன், அவர் கையால் நீ நினச்சபடி கும்பாபிஷேகம் நடக்கும், நீ எல்லாம் சொன்ன பிறவும் அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், முட்டாள் ஆக்கியிருக்கான் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியும் ரேவதியை வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் நம்ம கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் நீ பார்க்குறாங்க, நம்ம சாமுண்டேஸ்வரி தான். அத்தைக்கு இந்த விஷயத்த அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் தெரியலையே, ஆனால் நமக்கு வந்த பிரச்சனையை நம்ம தானே சால்வ் பண்ணணும். ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம், இந்த பிரச்சனையால் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த கணமே வந்து நம்ம என்னத்தை அப்படின்னு சொல்லினா உன்னை பார்க்கணும் பேசணும், இப்போ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல, நம்ம கார்த்தியும் கங்கனை கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, டே என்னை முட்டாளாக்கியிருக்கல, என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்க பாவி நீ ஏன்னா என் பொண்ணுங்க வந்து வெறுத்து தள்ளு, நான் மாமாவை வந்து கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பி வைப்பேன்னு சொன்னேன், அந்த டீலை ஓகே தானே சொன்னேன், அதுக்கு பிறகு இருக்கிற கணவன் மனைவி மாதிரி என் பொண்ணு கூட இருந்து அந்த பூஜையை நீ பண்ணுன அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து கும்பாபிஷேகத்தில் ஒரு கட்டம் தான் இந்த பூஜை, அதை தான் பண்ணணும், மற்றபடி எனக்கு வந்து உங்கள் பொண்ணு மேலே எந்த ஆசையும் இல்லை அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து முட்டாளாக்குறாங்க நம்ம கார்த்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நீ சொல்லதான் நான் நம்பலாமா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம், இது வந்து கும்பாபிஷேகத்தில் நடத்தக்கூடிய ஒரு பூஜையை தான் ரேவதி செய்யணும்னு வந்து ஆசைப்பட்டா, சரி இருக்கட்டும், அவளும் என் மாமா பொண்ணு தானே அப்படின்னு வந்து அந்த பூஜையை வந்து அவளை பண்ண வச்சேன், அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து சாதிக்கிறாங்க. இவனை வந்து ஒரு சைடாக ஃபாலோ பண்ண வேண்டியதான். இவன் உண்மையை சொல்லானா பொய் சொல்லானா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து பெரிய டஃப்பு, என்ன ராஜசேதுபதி குடும்பமாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க. நம்ம சந்திரா பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த கார்த்திகிட்ட அக்கா லாக் ஆகி இருக்கா போலுக்கு, எல்லாம் நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டின பிறவும் ஒரு ஆக்ஷனும் இவ எடுக்க மாட்டாங்க, நம்மளா பாட்டு தான் ஏதாவது வந்து கொளுத்து போட்டு எரிய வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு வந்து கொதித்தெழுறாங்க சந்திரா.